ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஆர்ஆர்பி குரூப் டியில் 2026 கேட்ட கொஸ்டின். கண்டிப்பாக அப்கமிங் ஷிஃப்ட்டில் கேட்கலாம். ஜாமெட்ரி பேஸ் பண்ணி நான் நிறைய கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். இதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ I = 35 டிகிரி, J = 24 டிகிரி இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி LJ கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஐயவும் ஜேவும் ப்ளஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஸோ 9 இங்கே ஒரு 5, ஸோ 59 வருது. அது 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 2 4, ஸோ 8 9 2 18, மீதி வந்து ஒரு 1 இருக்கும். ஸோ 0 சேர்த்தோம் அப்படின்னா 5. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து இது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு பேரலோகிராம் கொடுத்து PQன்னு சொல்லி 2 பாயிண்ட் இருக்குது, டிசின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், APQக்கு ஈக்குவலாக இருக்கிறது என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏ பக்கத்தில் அப்படியே உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். ஏ பக்கத்தில் PQன்னு எடுத்துருக்காங்க, நம்ம வந்து B எடுத்துக்குவோம். ஸோ அதேமாதிரி இங்கே பக்கத்தில் Q இருக்குது. ஏன்னா PQவில் கண்டிப்பாக ஒரு இது வரணும், பாயிண்ட்ஸ் இருக்கனால. ஸோ இப்போ வந்து பக்கத்தில் என்ன இருக்குது, C. இதை வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ இதை ஷார்ட்கட்டுக்காக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க, கன்ஃபார்ம் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக இது கேட்க வாய்ப்பு இருக்குது. இது 2022 குரூப் டிலையும் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் ஆங்கிள் நல்லா தெரியும். எக்ஸ்டீரியர்னாலே மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 90 டிகிரியில் 76 இருக்கா, அதை வந்து 2ஆக வகுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஸோ வகுத்தீங்க அப்படின்னா 3, ஸோ வந்து 8. ஸோ 90ல் 38 கழிச்சிங்கன்னா அதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இங்கே 10, இங்கே 8, ஸோ இங்கே 2, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ 52 இஸ் ஆன்சர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரே ஒரு ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இது ஆர்ஆர்பி குரூப் டி 2026 ரிப்பீட்டட் கொஸ்டின். இது நிறைய ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறாங்க. BD பெர்பெண்டிகுலர் AC கொடுக்குறாங்க, இப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பெரிய நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை அப்படியே போட்டுக்கோங்க. 66ங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இங்கே 35 இருக்கா. ஸோ 35 என்ன பண்ணணும் அப்படின்னா, 35 அதாவது 90லேருந்து 35 கழிச்சிருங்க. ஸோ 90லேருந்து 35 கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும், இங்கே 10, இங்கே 8 போட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ இதில் வந்து 5ன்னு வருமா. ஸோ 55ன்னு வரும். ஸோ அந்த 55 அப்படியே இங்கே போடுங்க. போட்டுட்டு ஸோ இதில் 180 கழிச்சிருங்க. ஸோ அப்போ 2 கூட்டினா எவ்வளோ வரும், 66 55னா 11. ஸோ இங்கே வந்து 12, 121லேருந்து 180 கழிச்சிங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ இங்கே மைனஸ்லாம் கணக்கு கிடையாது. ஸோ நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ 121னா ஸோ இங்கே 10, இங்கே 7. ஸோ 7லேருந்து 10 கழிச்சா 3, சரி 9. ஸோ இங்கே 5. ஸோ 59 இஸ் ஆன்சர். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், ரிப்பீட்டட். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்த கொஸ்டின் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுவும் வந்து நிறைய ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஷியோவில் கூட்டினா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூட்டிருங்க. அதை கூட்டினீங்க அப்படின்னா 13ன்னு வரும். ஸோ இங்கே டேரெக்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம், 32.5ன்னு சொல்லிட்டு. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்போ 32 64 65ன்னு வரும். ஸோ அந்த கிடச்ச ஆன்சரை இங்கே டிவைட் பண்ணிடுங்க. ஆன்சர் 5. இது ரிப்பீட்டட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின். கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இப்போ நம்ம சொன்ன எல்லா ஜாமெட்ரியுமே ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.